இப்ப உங்களுக்கு தாலி கட்டினவருக்கு நீங்களே கண்ணை கட்டி விட்டுறீங்களா? தெரியற மாதிரி எல்லாம் இல்லாம கணவர்ல அந்த என்னன்னு சொல்றது இரக்கம் பார்த்தெல்லாம் இல்லாம இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ். ஒரு முடிச்சொண்ட போடுங்க. தோளோடு மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை முடிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு 10 கிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோடோடு 10 கிலோ மணியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தோளோடு 10 கிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு 10 கிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோடோடு 10 கிலோ மணியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தோளோடு 10 கிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு உங்களோட அந்த காத்திருப்ப இன்னும் இன்னும் ஒவ்வொரு விஷயமும் கூட்டுதுன்னு நினைக்கிறேன். பாட்டு வேலை செய்யுதில்ல ஃபுல்லா குறையும். பாட்டு வேலை செய்யுதில்ல பாட்டை போட்ட குறையுங்கொண்டா குறைக்கிறாங்க இல்ல என்ன. ஒவ்வொரு நிமிஷமும் பிந்த பிந்த யார் உங்களுக்கு அன்றைக்கு வெட்டிங்குக்கு யாரோ ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் அனுப்பினவங்க அது யாரா இருக்கும் சொல்லி உங்களோட எதிர்பார்ப்புகள் கூடிக்கொண்டே போகுது. வீட்டை இருக்கிறாங்க எதிர்பார்ப்பும் சரியான கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் வரப்போறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணினவே நாங்கள் வந்துட்டோம், வரக்கூடியதா இருந்துச்சுது, விசா கிடைச்சிட்டுது என்றெல்லாம் சொல்லி அடிச்சு நாங்கள் நேரடியாக அவைய விஷ் பண்ண வேண்டும்ன்றதுதான் எங்களோட விருப்பம் என்று சொல்லி ஒரு மாதிரி இறங்கிட்டாங்க. இறங்கினவங்க எங்களை முன்னுக்கு போங்க நாங்க பின்னுக்கு வாரோம் என்று சொல்லி நிக்கணும். யாரா இருக்க வேண்டும் இப்ப நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் செய்து உங்கள்கிட்ட அது சொல்லவே மாட்டோம். இவ்வளவு என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் எதிர்பார்ப்ப உங்களுக்கு கொடுத்தாங்க. சரி நீங்க யோசிக்க கூட இல்லையோ இவ்வளவு நாளும்? கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு? 20 நாளைக்கு மேல. இப்ப நீங்க யார் இப்படி எல்லாம் உங்களுக்கு அனுப்பி செஞ்சது அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. ஆனா முடியல.
கண்டுபிடிக்க முடியாததா போயிட்டுது. இவ்வளவு தூரம் உங்களை ஆசையா இன்ப அதிர்ஷ்ட படுத்தணும் என்று நினைச்சாங்க. வெகு தொலைவில் இல்லை, கிட்டத்தான் வந்து கொண்டிருக்கிறோம். வந்துட்டினோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டினோம். சரி, நாங்க அந்த எதிர்பார்ப்பு ஐயோ முடியலையே என்ற மாதிரி அந்த பிள்ளைங்க ரியாக்ஷன் இருக்கு. சரி, இப்ப நாங்க அந்த எதிர்பார்ப்பை குறைச்சு கொண்டு, எதிர்பார்ப்பு கூட தான் இருக்குது, கதையை குறைச்சு கொண்டு அவைய வர சொல்லுவாங்க. சரி, இவ அப்படி யாரா இருக்கும் ஒரு கெஸ்ட் கூட உங்களோட மனசுல தோணும் இல்லையா? ஒரு தங்கச்சி இருக்கா, அவ இருக்கும் ஒருவேளை அவதான் வந்துட்டாவோ. சரி, அவட்ட கேட்ட நீங்களோ கால் பண்ணி நீ அனுப்பினியோ சர்ப்ரைஸ் செஞ்சிருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லி இருப்பேன். சரி, அப்ப நாங்க பாப்போமா? சரி, பார்க்க முதல்ல இது வந்து நான் சொன்னேன் ஆட்ட சைடுல இருந்து வந்திருக்கேன்னு அன்றைக்கு சொன்னேன். மாப்பிள்ளை சைடுல இருந்து பரிசு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். இன்னும் பரிசுகளும் உங்களுக்கு அதை விட கொடுத்தும் விட்டுருக்கணும். இப்ப மாப்பிள்ளை சைடுல இருந்து வந்த பரிசுன்றபடியா மாப்பிள்ளைக்கு ஒருக்கா கண்ணை காட்டுறோம். என்ன செய்யறது, என்ன வேற வழி இல்ல. பார்த்தாலும் என்னன்னு தெரியாத, யாருன்னு தெரியாத, யார் வர போயினோம்ன்ற ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் உங்களுக்கு நீங்க போட்டோக்கள்ல ஆல்பங்கள்ல காட்டி இருக்க கூடும். தெரிஞ்சாலும் இதுல நிக்கிறாக்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், யாருன்னு சொல்லி சொல்லாதீங்க. நீங்களும் அந்த கத்தின மாதிரி யாருன்னு சொல்லி சொல்லாதீங்க. சரியா? என்ன அந்த சர்ப்ரைஸ் இவ்வளவு நாளா ஆசையா எதிர்பார்ப்பு போட இருந்தவன் அதுவே கட்டுக்கும் மேல. சரி, இப்ப உங்களுக்கு தாலி கட்டினவருக்கு நீங்களே கண்ணை கட்டி விட்டுறீங்களா? தெரியற மாதிரி எல்லாம் இல்லாம, கணவர்ல அந்த என்னன்னு சொல்றது இரக்கம் பார்த்தெல்லாம் இல்லாம, இதுதான் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ். ஒரு முடிச்சொண்ட போடுங்க, இறக்கி போடுங்க ஒரு முடிச்சு. எங்கட மிக்கி வர, எங்கட மிக்கிக்கே கண் தெரியாது, அது வர நின்று கண் தெரியுதா இல்லையா? இல்ல அதுக்காக இப்படியா போடுறது? இல்ல 2 முடிச்சு போடுங்களே. சரி, இப்ப நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அவங்க. சரி, இப்ப சரி, ஏதாவது கண்ணை கட்டின அப்புறம் ஏதாவது ஒளி வெளிச்சம் தெரியுற மாதிரி யாருமெண்டு மனசுக்கு தோணுதா? இல்ல, கண்ணை திறந்திருக்கீங்களே இவ்வளவு நாளா தோணல, கண்ணை வர கட்டி விட்டுட்டாங்க. சரி சரி, உங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு தானே, என்ன எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு தானே, இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி. அந்த எதிர்பார்ப்புக்குரியால் தான் பெரும்பாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நேற்றே கேட்டிருந்தவங்க உங்களை RR பிரியாணிக்கு வரட்டாம், எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு. ஏன் எல்லாரும் வேற இல்லை, கண்ணை கட்டிக்கொண்டே கேட்போம். என்னன்னு நீங்க பிரியாணி கொடுக்க போறீங்களா? அங்க ஒரு பெரிய பில்ல வச்சிருக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டோம், இப்ப மாப்பிள்ளை பொம்பளைய மட்டும் வர சொல்றீங்களான்னு கேட்க, இல்ல அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டி கொண்டு வாங்கன்னு சொன்னது. அவ அந்த அந்த என்னன்னு சொல்ற ஒரு பெரிய பில் சான்ஸை இழந்துட்டீங்க. என்ன? சரி, பாப்போம், வரட்டுக்கும். இப்ப கூட்டிட்டு வரீனு சமைக்கவே இல்லை. சரி, பாப்போம் வேணா. சரி சொல்றேன், ஹஸ்பண்டுக்கு சொல்லிடாதீங்க உண்டு. சரி, பாப்போமே என்னன்னு சொல்ற. ஆக்கள் வரக்கு முதல் இன்னும் இன்ப அதிர்ச்சிகளா தான் இருக்கு போல இருக்குது. இவ்வளவு தூரம் அதிர்ச்சி படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, உங்களை கொஞ்சம் நிக்கிறாக்களின் ரியாக்ஷன்ஸ். சரி, அண்ணாக்கு ஒவ்வொரு தட்ட சத்தங்களும் சிரிப்பொலிகளும் கேட்க என்னடா நடக்குது இருட்டுக்குள்ளன்ற ஒரு இதா இருக்குந்தான். உங்களோட வீட்டுக்காரர் வந்தாக்களை கொஞ்சம் பார்த்துட்டாங்க, வைஃபும் பார்த்துட்டா, அவவே ஏங்கி போய் நிக்கிறா. சரி, இப்ப நாங்க ஓபன் பண்ணுவோமாண்ணா? கண்ணை ஓபன் பண்ணுவோமா? சரி, கண் வேண்டாம், வேணாம் ஓபன் பண்ண வேணாம், வேணாம் பிறகு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சிகள் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். சரி, அவர்கிட்ட கண்ணை ஓபன் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். நிக்கிறாக்கள் தயவு செய்து உங்களுடைய திருவாய்களை அக்கா சொல்லக்கூடாது. மூச்சு முட்டை போதெல்லாம் இங்க கதையிலங்கிற காதுகள்ல ஒலிச்சது, ஏதோ பிரிக்கிற சத்தம் கேக்குது. கைய கொடுங்க, கைய கொடுங்க.
கையிலயும் உங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி கைய வச்சிருக்காங்க. பாருங்க வைஃப் அந்த என்னன்னு சொல்ற கட்டினதுக்காக இருக்கா, நாங்க அவருக்கு உதவி செய்வோம்னு உதவியலையும் செய்யறீங்க. சரி நீங்க இப்ப நீங்க யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, சத்தம் போடாதீங்க. அவரை தேடி வந்தவங்க இல்ல திறக்கவனா வேணா திறக்கவனா ஒரு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தீங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இத போல வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி இப்ப கண்களை திறக்கலாம். அந்த நம்பர் சரி கிட்ட வந்துருங்க. உள்ளுக்குள்ள அம்மா பக்கத்துல பிள்ளைகள் எல்லாரும் அம்மா பக்கத்துல. சரி இன்னைக்கு உங்களை தேடி உங்களோட அம்மா தான் வந்திருக்கிறேன். அதுல அம்மாட படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மாட உருவத்தின் அளவுக்குள்ள ஒரு படம் ஒன்று செய்து வச்சிருக்கிறீங்க. அந்த படமும் அம்மாவும் இந்த உருவத்துல இருக்கிற உருவமாக வந்திருக்கிற அம்மாக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வித்தியாசங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு வந்தேன்னா ஒருவேளை அம்மா மாதிரி விளங்குதோ தெரியலைன்னு சொல்லி நீங்க அம்மாவை கட்டி அம்மா நின்றா அம்மாவை எப்படி கட்டி அனுப்பீங்களோ அப்படி ஓடி வந்து கட்டி அனுப்பிங்க. அப்பவே விளங்கிடுது இது என்னன்னு சொல்றது, இவங்க வந்து அம்மா தான், உருவம் எல்லாம் இல்ல, உருவத்துக்கு உயிர் கொடுத்தா அவங்க அம்மா தான், எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. நான் நினைக்கிறேன் அம்மாவினுடைய அத்தனை விஷயங்களையும் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. நினைக்கிறேன் அம்மா என்னென்ன போட்டிருந்தாங்க இப்படித்தான் அம்மா கட்டுவா. சரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவு தூரம் இந்த பரிசுகள் உங்களுக்கு அன்றைக்கு கொடுத்த பரிசுகள்ல மிச்சம் மீதி பரிசு ஒன்று இருக்கு. சரி இதை ஓபன் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. சரி எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்காக இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்க சொல்லி அன்றைக்கு வந்து உங்களுடைய திருமண நடந்த மண்டபத்துக்கே இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும். இது வந்து உங்களுக்கு சீராக அம்மா கொடுத்த
கல்யாணத்துக்காக அம்மா கொடுத்த உடுப்பாக இதை எடுத்துக்கொள்ளணும் நீங்க. அதுவும் நீங்க வந்து அம்மாவினுடைய செல்ல பிள்ளை. அம்மாண்டா அவருக்கு உயிர். அம்மாவைத்தான் அவருக்கு சரியான விருப்பம். அம்மா அவற்ற திருமணத்துல இல்ல. அவற்ற திருமணத்துல அம்மா இல்லாட்டிக்கும் அம்மாவோட பரிசுகளை அம்மாவே வந்து நேர கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மண்டபத்திலேயோ முதல் கல்யாண தண்டு வந்து இந்த உருவம் வந்து எனக்கு அம்மாவை செய்யன்னு சொல்ல முடியல, அம்மாண்டே நான் சொல்லிக் கொள்வேன். அம்மா வந்து நேரடியா உங்களுக்கு திருமணம் நடந்த அண்டு கொண்டு வந்து பரிசு இங்க தர வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டவன். இவங்களை வந்து செய்தது வந்து இங்க இல்ல, இந்தியாவுல செஞ்சது. இந்தியாவுல அதே மாதிரி அவரோட உருவம் கொடுத்து அவரோட படம் கொடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி 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 இந்தியாவுல கொடுத்து செய்து இந்தியாவில இருந்து வர்றதுக்கு இருந்த சந்தர்ப்பத்துல சிலைகளை வந்து அனுமதிக்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையால அவ பிளைட் வர முடியாம போயிடுது. நான் அன்றைக்கே சொன்னேன், வர நிக்கிற ஆட்கள் வந்து நேரடியா வந்து உங்களை வாழ்த்த முடியாம போயிடுது. பிறகு உங்களுடைய ரிசப்ஷன் அண்டு கூட வந்து சேர்ந்துருவா, கைக்கு வந்து சேர்ந்துருவா. அவதான் வந்து உங்களுக்கு மாலை தரணும், அவட கையாலதான் நீங்க மாலை மாத்த வேணும், அவட கையாலாம் இந்த சீர்வரிசை உறுப்பு கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. ஏன்னா நீங்க அம்மா இல்லாம இந்த திருமணம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க கவலைப்படக்கூடாது என்றதுக்காக அம்மா பக்கத்திலேயே நின்று செய்யணும். அம்மாவுக்கு உயிர் கொடுத்து நான் சொல்லலாமா இல்லையா தெரியல, நான் சொல்றேன். ஏன்னா என்னோட கதை கேட்கல அந்த இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்க சொல்லி கதைச்சாங்க. கதை கேட்கல அவ்வளவு வருத்தத்தோடையும் தாக்கத்தோடையும் அழுது கதைச்சவங்க. அம்மா நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கடைசி நிமிஷம் மட்டும் தள்ளி போகுது. என் கொழும்புக்கு வந்து கூட இந்தியால வந்து சேர்றதுக்கு கஸ்டம்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி இந்தியால வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நாளா கொடுக்கணும். அது இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு அம்மா வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த உருவம் செய்யறதுக்கு மொத்தமாக சுமார் 10 லட்சங்கள் முடிச்சு. சரி, இப்ப ஆர் அந்த கிஃப்ட செஞ்சதுன்னு சொல்லி அழுது கொண்டே கேட்கிறீங்க. ஆரா இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? என்னுடைய சகோதரங்கள்ல யாரோ ஒரு ஆளோ அல்லது எல்லாருமா இருக்குமா? யார சொல்லுவீங்களா அப்படி கேட்டா? சின்னக்கான்றது இவ பக்கத்துல நிக்கிறவா? சரி, அவ அழுது கொண்டே நிக்கிறா. என்ன பேர் சின்னக்காக? நீங்களா செய்தீங்க? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நான் இல்ல, எனக்கு தெரியாது. அவ இதுக்கு மேல அவருக்கு தெரியாதுன்றபடியா தான் இந்த இடத்துல அம்மாவை பார்த்தோன்னு இவ்வளவு தூரம் அழுதுட்டு நின்று இருக்கா. வேற யாரா இருக்கு கடைசி முடிவு? வதனி, அது யாரு? தங்கச்சி செஞ்சிருப்பாங்களா அவங்க? அவங்களும் செய்யக்கூடியவங்களா? சரி, இவ்வளவு நாளா இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இந்த அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குமென்று நம்புறோம். யாருன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. இப்படி அம்மா நேரம் வந்து உங்களுக்கு சீர்வரிசை செய்வான்னு நினைச்சீங்களா? அதுவே எங்களுக்கு பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுங்க, அது ஜாயின் பண்ணி எல்லாரும் நேரம் அப்படியே அது ஜாயின் பண்ணின மாதிரியே தெரியல. அந்த படம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு அன்றைக்கு கொண்டு வந்து தந்தது. அதுல அம்மாவை வந்து நான் பார்க்கல ஜாயின் பண்ணின மாதிரியே தெரியல. அதுவும் தங்களோட கையாலாம் செய்து தந்தவ. இந்த படம் அனுப்பி தாங்களே எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்ப அந்த அளவு தூரம் சொல்லுவோம் என்ன, பாவமா இருக்குது. நான் இவ்வளவு காத்திருப்புக்கு பிறகு எவ்வளவு என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க அம்மா பக்கத்துல நிக்கிறது? அன்றைக்கே நாங்கள் பார்த்துருந்தோம், ரெண்டுமே எல்லாருமே நின்று இந்த ரெண்டுமே நல்லா பகடாச்சு பெரிய சந்தோஷம் தான். அம்மா கூட அப்பா எல்லாருமே எங்களோட சொந்தம் எல்லாமே நின்று அதைத்தான் ஆசைப்பட்டவை அனுப்பினார்கள். அந்த ஹால்ல உங்களுக்கு தரைக்குள்ள அம்மா அத நீங்க படம் எடுக்க நிக்கல, உங்களுக்கு பக்கத்துல அம்மா நின்று எல்லா படத்துக்கும் நிக்க வேணும்ன்றதுதான் ஆசைப்பட்டு அம்மாவா நிக்கணும். ஒரு சாதாரண படமாவோ போட்டோவா இல்லாம அம்மா உயிரோட உருவமா நிக்க வேணும்னு சொல்லித்தான் ஆசைப்பட்டவன். இது இந்த கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் நாங்கள் கொஞ்சம் பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை காலமும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நாங்க செய்யல. சரி, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆட்கள் சொல்லுவோம், இதுக்கு மேல சொல்லுவோம். என்ன சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம். வேற நாங்கள் சொன்னா என்ன செய்வீங்க இப்ப அவங்களுக்கு? இந்த பரிசுகளை அனுப்பினது வந்து உங்களுடைய தங்கச்சி வதனி. வதனி மட்டுமில்ல, சங்கர் மச்சான்
சரி வந்துருங்க கிட்ட வாங்க கிட்ட. எங்களுடைய அண்ணாவுக்கு எங்களுடைய அண்ணாக்கு நான் இந்த பரிசுகளை இவ்வளவு தூரம் இப்படி செஞ்சு கொடுக்கறது என்னோட ஒவ்வொரு காலம் அக்கா இன்னைக்கு ட்ரை பண்ணினான் ஃபிளைட் ஏறிட்டுன்னு சொல்றாங்க அக்கா இன்னும் வேற இல்லக்கா அம்மா வாரா இல்லக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னது ஓட தந்த ஆட்களில் நான் கூடுதலா போன் கதையோ ஓடியா தந்து மெக்காக்களோட ஓடுறதும் அதை கதைச்சு போட்டு அந்த அளவுல முடிச்சுட்டு போயிடும் தையோட தான் போன் கூட கதைச்சினேன் அது அவருக்கு இந்த தாக்கம் வந்து சொல்லவே இல்லாத அக்கா அண்ணா அம்மா வாரான்னு சொல்றாங்க ஆனா அனுப்புறாங்க இல்ல விடுறாங்க இல்ல உங்களுக்கு யாரையும் கொழும்புல கஷ்டம் சில தெரியுமா கேட்குறீங்களா எத்தனையோ தரம் நான் நினைக்கிறேன் இந்த சிலை செஞ்ச நிறுவனத்துக்கு போய் வந்து நேற்றெல்லாம் அவங்கதான் உங்களுக்கு அந்த விருந்தையும் தரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க அதுக்கு நீங்க வரையிலன்றது கொஞ்சம் கவலை என்று நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுக்கும் பயம் இருந்திருக்கும் யாரு செய்தது யார் அனுப்பினே தெரியாம கூப்பிடுறதுக்கு வர முடியாத சிச்சுவேஷன் இருந்திருக்கும் இந்த மாதிரி நேற்று இருந்தீங்க அங்க வந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எங்களுக்கு அதுவும் உண்மைதான் ஏன்னா ஒரு பிரைவேட் இடத்துல நாங்கள் தான் இருந்திருக்காது இது எங்களோட பப்ளிக் இடத்துல இருந்திருக்காது இது வந்து உங்களுடைய வீடு என்னைக்குள்ள உங்களுடைய அந்த சந்தோஷங்கள் தேடி வீட்டு வந்த மாதிரி அதுவும் உண்மைதான் அதுவும் நல்லதுதான் நேரடியா அம்மா வீட்டையே வந்து உங்களை ஆசீர்வதிச்சதா இருக்கட்டும் சரி நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப விளையாடணும் அவரை நிக்க வந்த உண்மையா என்னோட கதைக்குள்ள வேற சொல்லிட்டாங்க சொன்னா நான் தயானோட அன்னைக்கு கூட போயிட்டு போய் சொன்னேன் நிக்கிறார் என்னடா இந்த கைக்கு அந்த பொருள் கிடைக்கும் ஏன்னா இன்னும் ஒரு 5 நாள் தான் நான் நிற்பேன் அதுக்காக சொன்னான் 10ஆம் தேதி ஃபிளைட் ஏறிட்டு ஃபிளைட் ஏர்போர்ட்ல இருந்தாலும் தருவீங்களான்னு கேட்டுக்கிறேன் அவர் தான் வாங்கண்ணா சரி இவ்வளவு தூரம் ஓடி செஞ்சிருக்கணும் அவதான் தூக்கி கொண்டு வந்து சரியா கஷ்டப்பட்டேன் சின்ன ஒரு பிரச்சனை அன்னை விபூதி அம்மாவா கணக்கு பண்ணிட்டாங்க அதான் நடந்த பிரச்சனை இப்ப அவரோட நினைவு தினங்கள் நடந்து கொண்டிருக்கோம் அதனால ஏர்போர்ட்டுக்குள்ள அது ஒரு சிக்கல் இந்தியாலையும் ஒரு குழப்பம் அங்க குண்டுவெடிப்பு நடந்துக்குது நீங்கள் அன்றைக்கு ஒரு இது ஒன்று தந்தீங்க அம்மாவுக்கு நிகரான இப்ப அம்மாவுக்கு நிகரா அம்மா தான் அப்பவே எனக்கு ஒரு இந்த மாதிரி நான் யோசிக்க இல்லை ஆனா எல்லாரும் நான் எங்களுக்குள்ள கதைக்கிறது எங்களுக்கு அம்மாங்க மேல ஒரு தடவை இல்லையேன்ற மாதிரி உங்களுக்குள்ள கதைச்சிருக்கிறீங்க சும்மா யதார்த்தமா சொல்லி அம்மாவே வருவாவோ தெரியல அப்படின்னு சரி அப்ப அவருக்கு அந்த மனசுல ஏதோ ஒன்று பட்டு இருக்குது காலையில சொன்னவா அம்மாவா மாமிக்கு நீங்க ரெண்டு சொன்னா அப்ப அம்மாவா தான் மாறாவோ அப்படி அந்த மாதிரி வரையணும் சொல்ல போனா உங்களுடைய சகோதரர் எல்லாத்தையும் கொடுத்த விட இவ அந்த டைம்ல இல்லைன்றது சரியான அந்த கல்யாணத்தண்ட அம்மா நிக்கல அம்மாதான் அவ பொறுத்த மட்டுக்கும் என்னோட கதை கேட்கல அவரோட வாயில இருந்து சிலை என்ற வார்த்தை வேற இல்ல உருவம் என்ற வார்த்தை வேற இல்ல அம்மா வேற இல்ல அவ வருவான்னு பாத்துறாங்க அவ வேற இல்ல அவ பொறுத்த மட்டுக்கும் அது அம்மாதான் அது என்னன்னு சொல்றது எப்பவுமே அது உயிர் உள்ள ஒரு அம்மா உங்களோட அம்மா தான் நீங்க வீட்டுல இருக்க போற இல்லை என்ற இது இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க உன்னை அண்ணனும் இப்போ இதுல வந்து ரோட்ல நின்று அந்த பரிசுகளை கொடுத்து நான் இதுல நின்றா தெரிஞ்சிடும் முன்னுக்கு போறேன் அவை இந்த உருவம் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு பின்னால அவைப்பட்ட பாடு அந்த அண்ணன் பட்ட பாடு நான் கேட்டேன் கஸ்டம்ஸ்ல எடுத்து கதைச்சு கஸ்டம்ஸ் சம்பந்தமான ஆக்களோட கதை கேட்கல முழு உருவமா செஞ்ச சில விட மாட்டாங்க பாட்ஸா செஞ்சா தான் விடுவாங்க அதை விட அங்க அந்த போர் தொடங்கி அந்த குண்டுவெடிப்புகள் நடந்த அந்த பிரச்சனையால சரியா செக் பண்றாங்க நிறைய சான்ஸ் இல்லை அப்படி சொல்லி என்ன டைமே சொன்னவங்க கதை கேட்கல ஆனா உண்மையா வந்து சேர்ந்ததுன்றது நீங்க நிக்கல இங்க நிக்கல வந்து சேர்ந்தது நீங்க சொல்லல இப்ப நேற்று போனா அவருக்கு கூட ஒரு வார்த்தை நான் சொல்லலாம் நான் வீட்டுல நிக்கிறாருன்னு கூட சொல்லு சரி சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இனி லைஃப் லாங்கா இந்த வீட்டுல வாராங்களுக்கும் எங்களுக்குமே ஒரு அம்மா இருக்கிறான்னு ஒரு சந்தோஷத்தோடு நாங்களும் வருவோம் என்ன சொல்றோம் சந்தோஷத்தை வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல எங்க கூட அம்மா அப்ப நாங்க இருந்து கழிச்சு கொண்டிருந்தாலும் அம்மா எங்க கூட இருந்தாங்க அப்படிதான் எப்பவுமே அப்படித்தான் இருந்தவங்க அப்ப கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்
அந்த அம்மாவுக்கு அணிஞ்சிருக்கிற நகைகள் எல்லாமே அவ சொன்னவ அம்மா போட்டிருக்கிற மாதிரியான இதுகள் தான் எல்லாமே சொல்லி எல்லாமே பார்த்து சொன்னாங்க விடிய 6 மணிக்காக நான் எழுப்பினான் எல்லாம் ரெடி பண்ணி அவரும் அவரோட வைஃபும் சரியா கஷ்டப்பட்டது இந்த விஷயத்தை. நன்றி அண்ணா உங்களுக்கு முதல். என்னடா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கு, மனசுல ஒவ்வொரு தாக்கம் இருக்கும். அதை வந்து உருவமாக்கி வந்துட்டு சரி வர வேணும் கண்டிப்பா. வாழ்த்துக்கள். இப்படி சகோதரங்கள் எல்லாருக்கும் அமையாது. அம்மா எல்லாத்துக்கும் தாய்க்கு தாயாக இருந்து பாக்குற சகோதரங்கள் கிடைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அவ இதை செய்யணும்டா கூட அதுக்கு அவருக்கு அனுமதி முக்கியம் தேவை இல்லையோ? என்னடா காசு பணம் என்றதான் இப்ப எல்லாருமே கூட விரும்புறது. அந்த சிலைக்குரிய காஸ்ட் மட்டும் 10 லட்சம் வேண்டாம். இனி அங்க இருந்து வாரத்துக்கு போறதுக்கு எவ்வளவு முடிஞ்சுதான் உண்மை எனக்கு சொல்ல இல்லையாக்கா. அவ எவ்வளவோ முடிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ஆசையும் தாண்டி என்னுடைய அண்ணாக்கு நான் இவ்வளவு செய்யணும் மட்டும் செய்வேன். சகோதரன் கிடைக்கிறது அருமையாக தான் சொல்லணும். ஆனா இவ்வளவு காலம் ஒருத்தருக்கும் தெரியாம அவன் மெயின்டைன் பண்ணினதுதான் பெரிய விஷயம். அவவும் அவரும் ஆனா இன்றைக்கு சின்ன பார்ப்பாங்க யார் வர போறேன்றது எனக்கு தெரியுமாண்ட ஒரு டவுட் வைக்க வந்தது. சரி ஏன்னா இவ அடிக்கடி போன் அதான் நான் இவ்வளவு சொன்னா எந்த நம்பருக்கு கால் பண்ண கூட அண்ணன் அவைக்கு சொல்லுவோம் தன்னோட கதைக்கு சொல்லிட்டு அவர் எடுத்தா பிறகு நிறைய போன் பண்ணல. சந்தோஷம். அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறா. உங்களுடைய திருமணத்துக்கு நிக்காட்டிக்கும் உங்களோட கையில வந்து அம்மா சேர்ந்துட்டா. அம்மாவோட பரிசுகளும் சீர்வரிசையா சீதனமா வந்து சேர்ந்திருக்கு. அன்றைக்கும் அம்மாவோட கையால மாலை வந்ததுன்னு நினைச்சு கொள்ளல. லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை 100 ஆண்டு காலம் சிறக்க அம்மாவினுடைய ஆசீர்வாதம் உங்களோட கையை பிடிச்சு கொண்டே தொடர வரும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய சகோதரி வதனி அண்ட் சங்கர் 2 பேர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சு கொண்டு டயானா பிளாஸ்டிக் அண்ணாக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரப்போம். நன்றி. பெரிய நன்றி. நானும் எத்தனையோ இப்படியான இதில் பார்த்துக்கிறேன். ஆனா எங்களுக்கு இது என்னதான் எங்களுக்கே புதுசாக தான் இருக்கு. இப்படி இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை நீங்க சொல்றீங்க. உங்களுக்கும் பெரிய நன்றி. நீங்களுமே பெரிய சிரத்தை எடுத்து தான் செய்திருப்பீங்க ஒரு விஷயம். அண்டைக்கு இதன்னும் போதே இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருமே சொன்னது நீங்க செய்த இது வந்து அவ எல்லாருக்குமே அந்த போட்டோ வந்துட்டு எங்களோட சொந்தம் எல்லாருமே கண்கலங்கி மேடையில இருந்தாங்க மட்டும் இல்லை, மேடைகளுமே எல்லாருமே எங்களோட அம்மா அவளத்துக்கு எல்லாரோடையுமே நல்ல மாதிரி அவங்களும் இது நீங்க அதை விட நீங்கள் அப்படி எடுத்து சொன்ன விதம் எங்களுக்கே அது அப்படி ஒரு ஃபீல். இன்றைக்கும் அப்ப நீங்க சொன்ன விதங்கள் இதன்னும் போது எங்களுக்கு நேரடியா ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி. உங்களுக்குமே பெரிய நன்றி. நீங்க நிற்கும் போதே நாங்கள் எங்கிற அம்மாட்ட ஆசீர்வாதம். அம்மா நின்று அம்மா பக்கத்திலேயே நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறா. எப்பவும் உங்களோடய இருப்பா. இனி கவலைப்பட தேவையில்லை. என்னன்னு சொல்ற அம்மா உயிருள்ள உருவமாகவே வீட்டுல அம்மாவோட பழகி பிளங்கி எல்லாமே பார்த்துட்டு இருப்பா. கவலையே படாம அம்மா கூடவே இருந்து உங்களோட வாழ்ற ஆண்டு நினைப்போட உங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமா தொடர வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கொண்டு நாங்க போயிட்டு வரோம். நன்றி. எங்க போனீங்க? ஆக்கள் வாராங்கன்னு சொன்னாங்களோ. சரி வாங்க உள்ளுக்குள்ளாம் வந்துருக்காங்க. அம்மா வந்திருக்கிறாவோ? வீட்டை வந்தவோ? வந்துட்டாவா? நீங்க ஏன் நிக்கல? எங்க போனீங்க? வாரவா வீட்டை வருவதானே? நன்றி. இப்ப என்ன சொல்ல போறீங்க? உங்களோட மனைவியை கண்டிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? சரி, உங்களோட கதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறா. சந்தோஷமே. வீட்டை வந்திருக்கிறாங்க. யார் கூட்டிக் கொண்டு வந்து? நாங்களோ? நாங்கெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாங்களா? யார் சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தாங்க? அதத்தான் தெரியாம இருக்கு. உங்களுடைய பக்கத்துல போயிருங்க. உங்க கண் கலங்கி நிக்கிறீங்கன்றது வழங்குது. பக்கத்துல போயிருங்க. உங்களோட மனைவி தானே.
பக்கத்துல போய் அப்பா. சரி. இப்பதான் அழகா இருக்கிறாங்க. நீங்க பக்கத்துல நிக்கலாம் அழகா இருக்கிறா. சரியா? சரி. அவ கூட்டி கொண்டு வந்தது யாரு தெரியுமா? உங்களோட சின்ன மகள் வதனி. வதனி தான் உங்களுக்காக. வதனியும் வதனியனுடைய கணவரும் தான். நீங்க தனியா இருக்கிறீங்களா, கதைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையா சொல்லி அம்மாவை அனுப்பி இருக்கீங்க. இப்படி அம்மா உங்களுக்கு பக்கத்துல கையில சேர்க்கணும்னு அனுப்பி இருக்கு. சரி, கவலைப்பட தேவையில்லை, அழ தேவையில்லை. அம்மா பக்கத்துல வந்துட்டா. சரி சரியா? அம்மா மகன் கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஓடி வந்துட்டா. அந்தண்டு வந்து இறங்கணும்னு நினைச்சவ வந்து இறங்க இல்லாம போச்சு. அம்மா வந்துட்டா. சரியா? நீங்கள் காணையிலேயே விட்ட இல்லையேன்னு கவலைப்பட்டாங்க. நல்லதா போச்சு, நீங்க வந்துட்டீங்க அந்த நேரத்துல. சரி, அம்மா இல்லைன்னு யோசிக்காதீங்க. உங்களோட பிள்ளைகள் இந்த மகளாக்கள் இந்த ரூபத்துல உங்களோட இருக்கிறா. இன்னைக்கு உங்களோட நேர தேடி வந்து நன்றி அப்பா. சந்தோஷமா இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. சரியா? நன்றி. அம்மா வந்து சந்தோஷம். சரி.